புது மாப்பிள்ள நீங்க ரொம்ப நைஸ் பர்சன், ஒரு நல்ல தோழமையா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு, நல்ல கம்பெனி எனக்கு அவர். நைஸ் சார். 2 படமா ஆனா கல்யாணத்துக்கு கூப்பிடல நீங்க, பரவாயில்ல. சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணது சார். நைஸ். அவங்க சொன்ன மாதிரி சார், நீங்க பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல, காமெடி ஸ்டைல், இது வரைக்கும் யாருமே பிடிக்காது. அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா, நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார். ஆக்சுவலி தோண்டி எடுத்தாரா, அது செம்மையா பண்ணீங்க. ஆக்சுவலா அப்ப இந்த டே 1ல இருந்து நீங்க கேரி பண்ற விதம் இருக்குல்ல, இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டா மாத்திட்டீங்கல்ல. இன்னொரு பர்சன் தான் நீங்க சினிமால நடிக்கக்கூடிய அந்த கமெடின்றது வந்து ரியல் லைஃப்ல வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர்ல நீங்க நல்லா பண்றீங்க சார். சூப்பர். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின், நான் ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா உங்களுக்கு இவ்வளவு தமிழ் தெரியும் தெரிஞ்சுதான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேசியிருப்பேன். ரொமான்ஸ் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். நாம இப்பதான் தெரியும். ஆக்சுவலா இஸ் த ஒன் விச் யூ பிராக்டிஸ் ஆர் இஸ் த ரியல் ஃப்ளோ? ரியல் ஃப்ளோ. ஓகே, நல்லா தமிழ் பேசுறீங்க ரியா, சந்தோஷமா இருக்கு. எனக்கெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு நிறைய தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்தரிக்கு நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது. பட் நீங்க தமிழ்ல வந்ததுலேருந்து ஒரு பிரஸ் மீட்டே நீங்க வந்து ஆனர் பண்ற, தமிழ்ல நீங்க டைலாக் டெலிவரி பண்ற அளவுக்கு நல்லா பண்ணுவீங்க. சந்தோஷம். வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு. எந்த ஹீரோயினுக்கான ஒரு அப்படி இல்லாம ரொம்ப சிம்பிளா இமீடியட்டா கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாம கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஹானர் பண்ணி வந்து இங்க கூட ஒரு சகஜமா பழகின ஒரு ரியா சுமன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்க ஃபியூச்சர்ல தமிழ்ல பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு விழா நாயகர்கள் இன்னொருத்தவங்க வந்து விவேக் மெர்வின். அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன் தான். புகழ் படத்துல நீங்க பண்ண சாங், அந்த சாங்ல இருந்து உங்களோட ஒர்க், நீங்க இன்ஃபேக்ட் நீங்க 2 பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட. நான் உங்க ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ரொம்ப நல்லா கேரி பண்றீங்க உங்களை. நீங்க வந்து ரொம்ப அருமையா ஆல்பம், அவங்க ரீசெண்டா கூட நான் ரிலீஸ் பண்ணல ஒரு ஆல்பம் ஒன்று, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ஃபியூச்சர்ல ஒரு ஆக்டரா வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. பண்ணலாம். சின்ன கிசு மட்டும் ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா யார் கூடயாவது கூடி சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க. நல்லா பண்றீங்க, நல்ல ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல டியூன், நல்ல சென்ஸ், நல்ல காம்பினேஷன். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒருத்தராலே நிறைய லைஃபில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும்போது 2 பேரா சேர்ந்து இருக்கும்போது எவ்வளவு வாய்ப்புகள் இருப்பாங்க சக்சஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா உங்க காம்பினேஷன்ல வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ், நம்பிக்கை இருக்கு. அப்புறம் முரளி சார், என்னை வச்சு நீங்க வந்து ஃபைட் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நான் பண்ணேன். ஸோ இந்த பக்கம் முகம்லாம் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு, பிளேட் நிறைய இருந்துச்சு. ஸோ ஃபைட்ல தெரியாம எங்கேயாவது பட்டா கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல என்ன ஒப்படைச்சேன் சார் கிட்ட. ரொம்ப பூ போல பார்த்துட்டீங்க சார். தேங்க்யூ. நல்ல ஒண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர். இந்த படம் பார்க்கும்போது அது தெரியவே தெரியாது, நான் சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப மிருகத்தனமா இருக்கும் அந்த ஃபைட்லாம். நீங்க பண்ணது அவுட்புட் பார்த்தேன் சார், ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் சார்.